கோமதி, எங்கே உன் தம்பி யாருன்னா? அம்மாவை பார்க்க போனா அங்கிருந்து அப்படியே கடைக்கு போயிருப்பான். சாப்பிட்டானா இல்லையா? இல்ல, அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுப்பான். இங்கே ஏன் சாப்பிடல? ஓ, கோமதி இருக்கானா? ஏங்க, அவன் கோவப்படுற ஆள் இல்லைங்க. ஆனா நீங்க பேசின பேச்சுக்கு அவன் கோவப்பட்டாலும் தப்பு இல்லை. ஏய், கடை கணக்கில் 1200 ரூபா குறையுது. அது எப்படி சாதாரணமாக விட முடியும்? ஏங்க, நான் ஒன்றும் சாதாரணமா விட சொல்லல. ஆனா அதை அவன் தான் எடுத்தான்னு பொசுக்குன்னு எப்படிங்க சொல்லுவீங்க அப்படி? நம்ம வீட்டுக்கு போய அந்த உரிமையில நான் கேட்டேன். என்னங்க, இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பொண்டாட்டி முன்னாடி எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசணுங்க. சரி, இனிமேல் கொஞ்சம் யோசிச்சே பேசுகிறேன். ஆமா ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிட வேண்டியது, அப்புறம் யோசிக்கிறேன்னு வேண்டியது. அத்தை, மாமா, மீனா, வா மீனா, வா. வா வா வா, உட்காரு. உட்காருமா. காலையில காக்கா கத்தும் போதே தெரியும் நீ வருவேன்னு. காக்காவா? கோமதி, காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மீனா அண்ணா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா? நீ உட்காருப்பா. இப்ப அவ விருந்தாளி மாதிரி தானே வரா. என்ன சட்னி அத்தை? உனக்கு பிடிச்ச கார சட்னி தான். ஆஹா, போதும் அத்தை. ஏமா, காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா? அது அப்புறம் அப்புறம். அண்ணி, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அண்ணன் வரலையா? இல்ல, வரல. எப்பா மீனா, தோற என்ன தூக்கி இருக்காரோ? அது சரி, கேள்வி கேட்கத்தே அந்த வீட்டில் ஆள் இல்லைல்ல. அதெல்லாம் மூஞ்சியில் வெளியடிக்கிற அளவுக்கு நல்லா தூங்கி வைப்பா. இல்ல மாமா, அவர் எந்திரிச்சிட்டாரு. அப்படியா? பரவாயில்லையா? ஏமா, அவனுக்கு காலையில சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு வந்தியா? ஆ ஆ அதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டா அத்தை. ஆமா, அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு நீ சாப்பிடாம வந்திருக்க? அத்தை, என்ன அத்தை, ஒரு இட்லியை வச்சுட்டு இம்புட்டு கேள்வி கேக்குறீங்களே. அது சரிம்மா, ஏதோ ஒரு அக்கறையில கேட்டேன். ஏமா, மத்தியானத்துக்கு சமைக்கல? அத்தை, நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். உனக்கும் செந்திலுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தரேன், நீ எடுத்துட்டு போ. யாராருக்கு சாப்பாடு கட்ட போறேன்னு சொன்ன? செந்திலுக்கும் மீனாவுக்கும் தாங்க. இங்க வரு. மீனா நம்ம வீட்டு பிள்ளை. இந்த பிள்ளைக்கு காலையில், மதியம், ராத்திரிக்கு, ஏன் சாயந்தரம் நேரம் வாடை போண்டான்னு கூட சுட்டு கொடுத்து விடு. அதையும் தாண்டி இந்த பிள்ளை வேலை பார்க்குற ஆஃபீஸு கூட சமைச்சு கொடுத்து விடு. அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம வீட்டு நரகம் கோட்டர்ஸ் தான் சொர்க்கம் சொல்லிட்டு போனேன் பாரு ஒருத்தன். அவனுக்கு சமைச்சு கமைச்சு நீ கொடுத்து விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு வெளுத்து போனியும் பார்த்துக்கோங்க. என்னங்க நீங்க? அத்தை, அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்கு சாப்பாடு செஞ்சு டிஃபன் கேரியர்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஏய், நிஜமாவே சொல்றியா இல்ல அவர் சொன்னதுக்காக சொல்றியா? ஆமா, அவங்க நான் சமைச்சதை சாப்பிட்டுக்கிறாங்க, என்னாலதான் முடியல. உங்க சமையலே சாப்பிட்டு பழகிருச்சா, எனக்கு சாப்பிடணும் நாக்கு துடிச்சுது. அதான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். நீனா, இனிமேல் அவனை சமைச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா. அவன் பட்டினா கிடைக்கிறேன், ஜாப் பிரியா இல்லை சும்மா கூட கிடைக்கும். ஏங்க, அவன் நம்ம பிள்ளைங்க, அவனை எதுக்கு பட்டினி கிடக்கட்டும்னு சொல்றீங்க? அவன் நம்ம வீட்டு பிள்ளை லேடி, நம்மளுக்கு வந்து வாட்ச தொல்லை. ஐயோ, இதோ இருங்க வரேன். அண்ணி, அப்பாவோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் போல. ஆமா, நான் இந்த வீட்டு நல்ல மருமக தானே, அதான் மாமா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அக்கா, அப்ப நானு
நீயும் தான் நல்ல மருமக. ஆக்சுவலா இந்த வீட்ல நம்ம 3 பேருமே நல்ல மருமக தான். என் புருஷன் தான் கொஞ்சம் கோக்கமக்காரரா இருக்காரு. சரியில்லை. அண்ணி சும்மா எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொல்லாதீங்க. ஆ, நீதான் மெச்சுக்கணும் உங்க நொண்ணனை. அக்கா, மாமாக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் எங்க சமைச்சேன்? அம்மா கிட்ட சமைச்சேன்னு சொன்னீங்களே. சும்மா சொன்னேன். சும்மாவா? வீட்ல எந்த பொருளுமே இல்ல, போய் வாங்கிட்டு வாங்கனா நானே கடைக்கு போயிட்டு வந்து நானே சமைக்கணுமா? வேற வேலை இல்ல பாரு எனக்கு. அப்போ அண்ணன் சாப்பாட்டுக்கு என்ன செய்யும்? அப்பாக்கு தெரியாம அண்ணனுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போவீங்களா? உங்க நொண்ண என்ன குழந்தையா? வேணும்னா சமைச்சு சாப்பிட்டோம், அப்படி இல்லைன்னா வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நான் அத்தை சொன்னாங்கல்ல, எனக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். உங்க நொண்ணனுக்கு கொழுப்பு, பட்னி கிடந்தாதான் அந்த கொழுப்பெல்லாம் அடங்கும். என்ன? ஒன்றும் இல்லக்கா. மாமாக்கும் உங்களுக்கும் சண்டைலாம் எதுவும் இல்லைல்ல? சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் என்ன லூசா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ம். தரேன். சில்லறை கொடுங்க. சரிண்ணே. சரிண்ணே, அனுப்பிச்சி விட்டுறேண்ணே. அடுத்து சீக்கிரம் கொடுமா. நெய் அரை கிலோ. இதோ 2 நிமிஷம். தோரம் பருப்பு அரை கிலோ. எவ்வளவு நேரமா நிக்கிறது? ஆச்சுண்ணே. அண்ணே வந்துடும்ண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும்ண்ணே, அனுப்பிச்சி விட்டேன். சரிண்ணே. எல்லாம் எடுத்து மாமா பணம் வாங்கிக்கோங்க. இந்தாம்மா லிஸ்ட். கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா போட்டு கொடுமா. பயிர்க்கா? மா, எனக்கு முதல்ல எடுத்து இருங்க, கொடுமா. நான் எடுத்து போடுறேன். ஒரு நிமிஷம். அடுத்து கொடுங்க. இந்தாங்க. அது தம்பி, கொடுங்க. இதுல போடுப்பா. பேக் நீங்க வாங்க. கொடுங்க. இந்தாங்கண்ணே பில்லு. இல்லை, என்னடா மூச்சு அடைக்க ஓடி வர? குடுமா. இல்லப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? டெலிவரி இருந்துச்சுல, அதை கொடுத்துட்டு அப்படியா? வரேன். வரம் பாண்டியா. வாங்கண்ணே. இந்தாங்கண்ணே. சரியா போச்சு. சரி. அப்பா, அடுத்த டெலிவரி பாக்குறேன். டேய் மாப்ள, நீ போகும்போது 27 டெலிவரி இருந்துச்சுல்ல, இப்ப இன்னும் 15 டெலிவரி கூட வந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சிடலாம் மாமா. ஆ. இல்லை, விடிஞ்சா தீபாவளிடா, இன்னும் ஆர்டர் நிறையா வரும், எந்த ஆர்டரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் மிஸ் ஆகாதுப்பா, எல்லாத்தையும் பக்காவா கொடுத்துடலாம். மாமா வெளியில வெயில்ல போறீங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். மாமா இல்லை, இந்த பிள்ளை தான் சொல்லுதுல, தனியாக குடிச்சு போட. ஏன் மாமா, நம்ம தீபாவளிக்கு கடையில் ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமா? ஏப்பா, அந்த ஆஃபர்லாம் கொடுக்காம இருக்கப்பவே வியாபாரம் நல்லா தானே போய்க்கிருக்கு. சரி சரி. பார்த்துடா, சரி, சீக்கிரம் போயிட்டு வா. இந்தாங்க, இதையே வச்சுக்கோங்க. வரேங்க.